Hi guys, welcome to Ashwin Talks. இந்த வீடியோல தமிழ் பிக் பாஸ் சீசன் 8 அதை பத்தி பார்க்க போறோம். நம்ம விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோடுக்கு சூப்பரா வந்து இறங்கிட்டாரு. இறங்கினதோட பயங்கரமான ரோஸ்ட் தான். ஏன்னா அந்த பிரிக் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் பயங்கரமா அடிச்சுக்கிட்டாங்க. சேம் டைம் லேடி கண்டஸ்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வயலண்டா இருந்துக்கிட்டாங்க. யாருக்கு என்ன ரோஸ்ட் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்மளோட சேனலை வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். விஜய் சேதுபதி வந்து நின்ன உடனே வந்து என்ன கேட்கிறாருனாக்கா, என்ன விளையாடிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் சூடு பிடிச்சாலுமே வந்து இப்படிதான் வந்து மூர்க்கத்தனமா விளையாடுறதா, ஒரு ஆள் கையே போயிடுச்சு, அவர் கை போடுறதுல வந்து நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா அவர் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கேட்கிறார். சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவர் வந்து எப்பயுமே வந்து பிராங்க் பண்ணிட்டு இருப்பாரு, ஒரு வேளை வந்து அவர் வழியில துடிச்சிட்டு இருக்கிறது வந்து சும்மாதான் பிராங்க் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டோம் அந்த மாதிரி சொல்லும் போது டக்குனு விஜய் சேதுபதி வந்து ஒரு விஷயம் கேட்பாரு. இதுவே ஜெஃப்ரிக்கு அந்த மாதிரி விஷயம் நடந்ததுனாக்கா ஊரே ஒண்ணு கூடி வந்து நீங்க ராணுவுக்கு ஆப்போசிட்டா வந்து நின்று இருப்பீங்க. ராணுவுக்கு ஒரு விஷயம் நடக்கும் போது நீங்க அதெல்லாம் வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுன்னு கேட்பாரு. சௌந்தர்யாக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அதுக்கு அடுத்து டேரக்டா அன்சிதாவுக்கு போயிடுவாரு. அன்சிதா ரோஸ்ட் மேல ரோஸ்ட் பயங்கரமா ரோஸ்ட் பண்ணி எடுத்திருப்பாரு. ஏன்னா அவங்க வந்து இந்த வாரம் கொஞ்சம் அவ்வளவா வந்து ஃபேரா விளையாடலன்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் வந்து நம்மளுடைய மஞ்சரி அண்ட் ஜாக்லினா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியாவே தான் பேசி வாக்குவாதம், சேம் டைம் வந்து கை கலப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபேர் கேம் வந்து விளையாடலை அப்படிங்கிற மாதிரி அன்சிதாவை வந்து ரொம்ப வந்து ரோஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்றைய நிலவரப்படி டேஞ்சர் ஜோன்ல யார் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரஞ்சித், அப்புறம் வந்து ராயன் பிளஸ் மஞ்சரி வந்து ரொம்ப சூப்பரா விளையாடுறாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஒரு டஃப் கண்டஸ்டன்டா இருக்காங்க. ஒருவேளை அவங்க ஹெல்மெட் ஆடுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். எய்தர் ரஞ்சித் ராயன் வந்து வெளியேறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுல வந்து இன்னொரு விஷயம் அடுத்த கேப்டன்சி டாஸ்க்குக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போது நம்மளுடைய முத்துக்குரன் என்ன பண்ணுவாருனாக்கா, பவித்ராவுக்கு ஃபேவரிசம் பண்ணணும், அதாவது அவங்கள வந்து ஜெயிக்க வைக்கணும்னு கண்டி அப்பட்டமா வந்து விட்டு கொடுத்துருப்பாரு. பிக் பாஸ் வந்து அதிகமான டைம் வந்து கண்டிச்சிருப்பாரு, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்கன்னு. அப்படி சொல்லியுமே வந்து முத்துக்குமரன் வந்து அதை கேட்காம பவித்ராவுக்கு வந்து விட்டு கொடுக்கறனால அந்த கேப்டன்சி டாஸ்கையும் வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இனிமே யாருக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடையாதுங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. ஒருவேளை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருந்துச்சுனாக்கா எய்தர் ரஞ்சிதா ராயன் வந்து சேவ் பண்ணப்பட்டிருந்திருக்கலாம். அப்படியே தலையில வேற யாராவது லீஸ்ட் ஆர்டர்ல இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து வெளியேறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருந்துச்சு. பட் ஆனா இப்ப நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ யாரு நாமினேட் ஆவாங்க, இதுக்கப்புறம் யாரு எலிமினேட் ஆவாங்கிறது வந்து அது அடுத்தடுத்த வாரங்களா தான் இருக்குது. இந்த வாரத்தில் உள்ள எலிமினேஷன்ல யார் அதிகமா போறதுக்கு வெளியில வாய்ப்பு இருக்குன்னா நம்ம ரஞ்சித் தான். ஏன்னா அவர் தான் வந்து அந்த பிசிஓ டீம்ல வந்து பார்த்தா ரொம்ப கீழே இருக்கிறாரு. இன்னுமே வந்து பழைய பிக் பாஸஸை கம்பேர் பண்ணும் போது இந்த பிக் பாஸ் சூடு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லலாம். ஒருவேளை வந்து ஃபேமிலி ரவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ரவுண்ட் வேணா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். ஆனா லாஸ்ட் சீசன்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம மாயா, பூர்ணிமா, அர்ச்சனா, விசித்ரா, அப்புறம் வந்து ஜோவிகா சேர்ந்து ஒரு வேற லெவல் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கொஞ்ச நாள் இருந்தாலும் பிரதீப் பாண்டனி கலக்கிட்டு போயிருப்பாரு. அப்படி இந்த சீசன்ல கூஸ் பம்ப் வர்றதுக்கான ஒரு தருணமும் ஏற்படலை. கண்டஸ்டன்ஸும் அந்த அளவுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமா மக்களை இருக்கிற அப்படின்னு தான் சொல்ல முடியும். எனிஹவ் சீசன் ஆரம்பிச்சாங்க, பாதி பேர் விளையாண்டாங்க, போயிட்டாங்க, முடியவும் போகுது. பார்க்கலாம் இன்னும் என்ன நடக்குதுன்னு. ஸோ இன்னும் வந்து பல தகவல்களுடன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் டாட்டா பை பை, டேக் கேர். சேம் டைம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.